இப்ராஹிம், நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு மத நல்லெண்ணிக்கொன்ற வார்த்தையை பாஜகவோ பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளோ தயவு செஞ்சு உபயோகிக்க இருக்கின்ற. அதுக்கு காரணம் மக்களுக்கே தெரியும். நீங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் இந்திய நாட்டுக்கு பிரதமர் அவர்களே சாடி பேசலையா? எங்க 132 இடங்கள்ல கடைசியா ஒரு ரிசர்ச் டீம் தனிப்பட்டு பண்ணுது. அதுல இந்திய நாட்டு பிரதமர் மட்டும் 113 இடங்கள்ல மேடை பேச்சுல ஒரு சமுதாயத்தை சார்ந்து தெல்ல தெளிவாக இருக்கு. 17,000 சிவில் சொசைட்டி மக்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இவர்கள் ஒரு சமுதாயத்தை சாடி பேசுறாரு இந்திய நாட்டு பிரதமர். அதுக்கு இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இதுவா அவங்க மத நல்லிணக்கம்? 2 மாடு வச்சிருந்தா புடிங்கி கொடுத்துருவோம், 2 ஆடு வச்சிருந்தா புடிங்கிடுவாங்க, மைனாரிட்டி மக்கள் புடிங்கிடுவாங்க, சிறுபான்மை மக்கள் புடிங்கிடுவாங்கன்னு சொன்னீங்களே, இதுவா அவங்க மத நல்லிணக்கம்? 80 இல்ல 20 இதுக்கான அரசியலான்னு கேட்டீங்களே, இதுவா அவங்க மத நல்லிணக்கம்? 138 வருஷம் பழமையான பள்ளிவாசல். அதுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி ஹியரிங் இருக்கு. உத்தரப்பிரதேசல கோர்ட்ல புல்டோசர் வச்சு அடிச்சீங்களே, அதுவா மத நல்லிணக்கம்? ஒவ்வொரு இடத்துலயும் உங்க மத நல்லிணக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். குஜராத் 2004 இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாஜகவுடைய மத நல்லிணக்கம் என்னன்னா, மக்களுக்கு தெளிவாக தெரியும் இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசுன்றத தெல்ல தெளிவா எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணு, அதாவது வக்ஃபு வாரிய சீரமைப்பு மசோதா இது எதற்காக கொண்டு வந்தீங்க? திருத்த மசோதால இது சீரமைக்க போறீங்கன்றீங்க. சீரமைப்புல தலைவர்கள் யாரா இருக்க முடியும்? அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த மத நல்லிணக்கத்தை விரும்புவர்கள் இருக்கணும். அப்பதான் அதுக்கான தெளிவான நீதி கிடைக்கும். நாங்க 2013 இதே வக்ஃபு திருத்த மசோதாவில ரமேஷ் பைஸ், அதாவது பாஜகவுடைய தலைவர் தலைவரா போட்டிருந்தோம். அன்றைக்கே இந்த திருத்தத்தெல்லாம் நீங்க கொண்டு வரல. அப்ப 2024 பாஜக கொண்டு வரும்போது நீங்க ஜேபிசியோட தலைவரை யாரை கொண்டு வந்துருக்கணும்? காங்கிரஸ் கட்சி தலைவரை ஒருத்தர் கொண்டு வந்துருக்கணும்ல. அப்ப உங்களுடைய மத நல்லிணக்கம் தெளிவா தெரியுதுல. நாங்க இததான் கேள்வி. உங்களுடைய பிரச்சனை அதுல யாரை கொண்டுட்டு வரலன்றதுதான், கண்டென்ட் இல்ல. கண்டென்ட் எங்க இருக்குன்னா கொண்டு வந்தவங்க சரியா பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப 10 பேர் சஸ்பெண்ட் பண்ற இடத்துல இதே இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்தா இன்றைக்கு அதுக்கான சரியான முறையில அந்த ஜேபிசி ஒருவேளை எப்படி பாருங்க இப்ராஹிம், இந்த விஷயத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒருத்தவரை தலைவரா கொண்டுட்டு வந்துட்டு விவாதிச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணாம அந்த திருத்தங்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? அப்போ அந்த இடத்துல ஒருதலை பட்சமா தான் நடக்குது. அப்ப அந்த இடத்துல ஒருதலை பட்சமா தான் நடக்கும். இந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும் லிமிடேஷன் ஆக்ட் 102 103 எடுத்துட்டா அட்வர்ஸ் பொசிஷன் தேவையில்லை, 12 வருஷத்துல இருக்கிறவங்க அந்த இடத்துல அமர்வதற்கான சட்ட வழிவகையை செய்யும். இதனால மிகப்பெரிய வாக்குவாரி சொத்துகளுக்கு ஏற்படும். இதை தெரிந்து கொண்டு அந்த லிமிடேஷன் ஆக்ட் எடுக்கிறீங்க. அப்ப இந்த அன்றைக்கு இஸ்லாமியர் பெருவாரியா எதிர்த்தாங்களா? எதிர்க்கல. ரமேஷ் என்ன ப்ராப்ளம் சொல்றாரு இப்ராஹிம்? ரமேஷ் என்ன சொல்றாரு? ஒரு தனிநபருடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு வக்ஃபுக்குள்ள போயிடுது, அவருக்கு நீதி கிடைக்கல, இதெல்லாம் ஒருமுகப்படுத்துறாங்க அப்படின்றாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். திருவாந்திரையில இருந்து எல்லா சொத்துக்களுக்கும் 24 கிராமத்துக்கும் தமிழ்நாடு அரசாணை போட்டு தனியாக பட்டாவை கொடுத்து இங்க நம்ம பத்திரம் பண்ற அளவுக்கு தமிழகத்திலே நடந்திருக்கு. இந்த வக்ஃபு வாரியம் ஒண்ணும் நீதிமன்றங்களுக்கு அப்பாரோ ஆட்சி அதிபதிகளுக்கு அப்பாரோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாறு கிடையாது. எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இருக்கு. ஒரு சொத்துல வழக்கு டிஸ்பியூட் ஏற்பட்டா அதை நீங்க நேரடியா நீதிமன்றத்தை அணுகலாம், அதன் மூலியமாக அந்த சொத்தை மீட்டு எடுக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதுல இருக்க திருத்த சட்ட மசோதான் கொண்டு வந்து அதுல இருக்க கடுமையான சட்டங்களை எல்லாம் எடுத்து வச்சா அந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுகப்பட்டு இஸ்லாமியர்களுக்கான அடிப்படை தனவந்தர்களால சமூக நல்லிணத்துக்காக சமத்துவத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் பறிபோகிற நிலைமையை இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கு. அதுதானே உங்களுடைய உள்நோக்கம். அதை சரியாக செய்வதற்கு தான் இன்னைக்கு 10 எம்பிக்களை சஸ்பெண்ட் உங்களுக்கு அடிப்படையா இப்ராஹிம் ஒரு நிமிஷம் தூத்துக்குடி செல்வம் குறுக்கிடுறார். இப்ராஹிம் ஒரு நிமிஷம் தூத்துக்குடி செல்வம் குறுக்கிடுறார். இப்ராஹிம் சார் ஒரே ஒரு குறுக்கீடு தான். அவர் பேசுறது கேட்கல சகோதரர். பேசுங்க தூத்துக்குடி செல்வம். 2 பேருக்கு ஆடியோ ப்ராப்ளம். அதாவது இஸ்லாம் மார்க்கத்துல 74 பிரிவுகள் இருக்கு.
அதுலயும் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. சிறுபான்மைன்னு என்ன இருக்கு. என்ன சொல்றான்னு கேட்கல. ஒரே நிமிஷம் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க போதும். இல்ல அவர் என்ன ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்றாரு, இஸ்லாத்துல சன்னி ஷியான்னு பல பிரிவுகள் இருக்கு, 24 மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. 74 இல்ல, இல்ல, தவறு, இந்துக்களுக்குள்ள அந்த பிரிவினையே இல்ல, அப்படிதானே? பிரிவுகள்லாம் கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை எங்க பேச விடுங்க. நீங்க ஒரு நிமிஷம் தூத்துக்குடி செல்வம் இருங்க, 2 பேருமே ஸ்கைப்ல இருக்கீங்க. இல்ல 2 பேருமே ஸ்டுடியோல இல்ல, ஒவ்வொருத்தவங்களா பேசலாம். அவர் இப்ராஹிம் பதில் சொல்லுவார். எங்க பாத்தீங்க அந்த 74 பிரிவுகளுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. 24 பிரிவுக்கும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட மசோதாக்கும் என்ன சம்பந்தம்? முதல் கேள்வி. ரெண்டாவது, அப்படியே இருந்துட்டு போட்டுங்க, அத அவங்களுடைய மதம் சார்ந்து இருக்கிறது. ஆர்டிகல் 39ல இருந்து ஆர்டிகல் 45 வரைக்கும் தனி மனித மத இப்ராஹிம் ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல உங்க கேள்வி நான் அவர்கிட்ட சொல்றேன், அதை கொண்டு வாங்க. ஒரே நிமிஷம். தூத்துக்குடி செல்வம், அவர் சொன்னது புரிஞ்சதா உங்களுக்கு? எனக்கு சரியா கேட்கல. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாரு? அதுக்கும் இல்ல இல்ல அதுக்கும் இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய விவாதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்களை அப்படி கிடையவே கிடையாது சார். நீங்க சொல்ற 24 பிரிவு இஸ்லாமியர்கள் நாங்க கொண்டு வரோம். இஸ்லாமியர்களுக்கு வெளியில கிடையாது. அந்த இஸ்லாமியர்களுக்கு கீழே தான் வக்ஃப் வாரிய சட்டம் இருக்கு. சம்மந்தமே இல்லாம பேசாதீங்க. எங்க அடிப்படையா ஒரு வாதம் பேசும்போது அதை பத்தி தெளிவுபடுத்தி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 24 பிரிவு சொன்னீங்கல்ல, 24 காஸ்டா? 24 ஜாதியா? இந்த ஜாதினால வக்ஃப் வாரிய சொத்துக்கள் பிரிக்கப்படுமா? அதனால பாதிப்பு ஏற்படுமா? சொல்லுங்க. 74 இல்ல அதனால என்ன பாதிப்பு ஏற்படும் கேக்குறாரு தூத்துக்குடி செல்வம். ஃபர்ஸ்ட் இல்லங்க, இல்ல இல்ல ஒரே நிமிஷம், இந்த தலைப்புக்கும் நீங்க வச்சிருக்கக்கூடிய வாதத்துக்கும் தொடர்பு இருக்குதா? 24 பிரிவுகளுக்கும் வக்ஃப் வாரிய சொத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம்? அடிப்படையா என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது ஒவ்வொருவங்களா பேசலாம், ஒவ்வொருத்தங்களா பேசலாம். முத்தலாக் சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது? அந்த பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியில் இருந்து அந்த பெண்களை காப்பாற்றுவதற்கு சட்டம் கொண்டு வரப்பட்டது. மையப்புள்ளியில் இருந்து விவாதிக்க மாட்டேன்றீங்க தூத்துக்குடி செல்வம். தூத்துக்குடி செல்வம் நேரத்தை வீணடிக்கிறீங்க. மையப்புள்ளி அங்க இல்லையே. அங்க மையப்புள்ளி எங்க இருக்கு? திருத்த சட்ட மசோதா இங்க பாருங்க. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா என்பது முழுக்க இந்தியாவை பாதுகாப்பதற்கு ஒற்றுமைக்கும் 20க்குமான அரசியல் ஒரு சின்ன இடைவேளை எடுத்து நான் மீண்டு வரேன். இப்ராஹிம் தூத்துக்குடி செல்வம் ஒரு சின்ன இடைவேளை எடுத்து நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். இன்றைய கேள்வி நேர விவாதம்